கிரிவலம் போனால் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, கிரிவலம் போகிறதுனால என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும்? அதான் முதல்ல அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. அது முதல்ல தண்ணி சாப்பிட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்ததை பற்றி எதையும் யோசிக்கக்கூடாது. இந்த கிரிவலம் போகிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்மாவை கடிக்கிறதுக்கு போகிறோம்னு சொல்கிறோம். பட் அந்த கர்மான்றது என்ன நம்ம பாருங்கள், அந்த கர்மான்றது என்ன நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். திரும்ப திரும்ப நீங்கள் கர்மாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அது கிரிவலம் போகிற வழியில் நிறைய லிங்கங்கள் இருக்குது, அதை நிறைய பேர் வழிபடாமல் போகிறாங்க, நிறைய பேர் நின்று வழிபட்டுட்டு போகிறாங்க. இது எதில் சரி, இதெல்லாம் தப்பு? அந்த லிங்கத்து மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்ராஸ் கிளென்சிங்கை நம்ம கிளென்ஸ் பண்ணணும். அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது முடியாத பட்சம் சிலருக்கு உடம்பு முடியல அப்படின்றவங்க போகலாம். பட் எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம எதையும் திறக்கலை. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே இன்னும் வேணும்னு கேட்கறதுக்கு தான் சாமியை கும்பிடுறோம், விரதம் இருக்கிறோம், கிரிவலம் போகிறோம், மற்ற விஷயம் செய்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம அந்த அளவுக்கு போகாத போது நம்ம கிளாக் வைஸ் தான் சுத்தமே தவிர ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றக்கூடாது. கிரிவலம் போகும்போது கர்மா ஏன் குறையுதுன்னா, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பக்தியில் இருக்கும். சிவனுடைய மந்திரத்தை சொல்லுவோம், ஓம் நமச்சிவாய சொல்லுவோம். நம்மளுடைய அந்த தாட் ப்ராசஸிங் எல்லாமே ஒரு இடத்துல நம்ம யாரையுமே எடுக்க மாட்டோம், பண்ண மாட்டோம். நம்மளுடைய அகங்காரம் குறையும். அதனால் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க, ஜென்ம திதி அன்று போங்க, இல்லை அவங்க பிறந்திருப்பாங்கள்ல ஒரு கிழமைகள் 7 நாட்கள், அது ஏதாவது ஒரு கிழமை நீங்கள் பிறந்திருப்பீங்க, அந்த கிழமை அன்று போங்க. அதுவும் உங்களுக்கு ஈக்குவல் டு உங்களுடைய அந்த பௌர்ணமிக்கான பலனை கொடுக்கும். சிலர் அமாவாசையில் கூட போனால் பலன் கொடுக்கும். ஆனால் அமாவாசையில் சித்தர்கள் தான் கிரிவலம் போவாங்க. நம்பிக்கை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். பக்தர்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தெய்வீக மலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் பற்றியும், கிரிவலம் சென்றால் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக இணைந்திருக்காங்க பிரபல ஜோதிடர், நட்சத்திர ஆய்வாளர் கஜலட்சுமி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். கிரிவலம் போனால் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, கிரிவலம் போகிறதுனால என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும்? கிரிவலம் போனால் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு முதல்ல அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது. அது முதல்ல. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு 14-15 கிலோமீட்டர். அப்போ தான் கும்பலாக போவாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு அதை அடுத்த கல்யாணத்தை பற்றி என்ன பேசலாம், என்ன ட்ரெஸ் போடலாம், அதெல்லாம் முதல்ல பண்ணக்கூடாது. அப்புறம் மாமிசம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் தண்ணி சாப்பிட்டுட்டு போகக்கூடாது. அதற்கப்புறம் அடுத்ததை பற்றி எதையுமே யோசிக்கக்கூடாது. இந்த கிரிவலம் போகிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்மாவை கடிக்கிறதுக்கு போகிறோம்னு சொல்கிறோம். பட் அந்த கர்மான்றது என்ன நம்ம பாருங்கள், அந்த கர்மான்றது என்ன நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். திரும்ப திரும்ப நீங்கள் கர்மாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அது ஒன்று. அதுதான் இப்போ கிரிவலம் போகும்போது நம்ம இதெல்லாம் பண்ணாமல் பண்ணாலே போதும். நம்ம முழு பக்தியுடன் முழு கவனத்துடன் நம்ம செய்யும்போது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு முழு பலனை கொடுக்கும்ன்றது தான் கிரிவலம். அதே மாதிரி கிரிவலம் போகிறப்ப நிறைய பேர் செருப்பு அணிந்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி கிரிவலம் போகிற வழியில் நிறைய லிங்கங்கள் இருக்குது, அதை நிறைய பேர் வழிபடாமல் போகிறாங்க, நிறைய பேர் நின்று வழிபட்டுட்டு போகிறாங்க. இது எதில் சரி, இதெல்லாம் தப்பு மேம்? செருப்பு போடாமல் தான் போகணும். ஏன்னா நம்ம ஒரு பக்தியுடன் ஒரு செய்யக்கூடிய வேலையில் சுத்தமாகவும் செய்யணும். குளிச்சுட்டு சுத்தபத்தமாக செய்யும்போது செருப்பு போடக்கூடாது. அது பண்ணுறது ரொம்ப தப்பு. அது முடியல, இல்லை நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், எங்களுக்கு காலில் பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்கவங்கெல்லாம் அந்த சாக்ஸ் மாதிரி அணிஞ்சிட்டு போகலாம். முடியாத பட்சம் செருப்பு போடுறீங்களா போட்டுக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் எல்லாரும் செய்யணும்னா அது தப்பான ஒரு விஷயம். அப்புறம் நீங்கள் கேட்டிங்க, அந்த லிங்கத்தை பற்றி கேட்டிங்க. அந்த லிங்கம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தரிசனம் பண்ணணும். அஷ்டலிங்கம்ன்றது என்னது, அதனுடைய முழு சக்தியை நம்ம பெறுவதற்காக தான். ஏன் கிரிவலம் நம்ம போகிறோம் அப்படின்னா, சிவனே மலையாக அங்கே இருக்கிறாரு. அதனால தான் அந்த மலையை சுற்றி நம்ம கிரிவலம் வரும். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த லிங்கத்து மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய சக்ராஸ் கிளென்சிங்கை நம்ம கிளென்ஸ் பண்ணணும். அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது முடியாத பட்சம் சிலருக்கு உடம்பு முடியல அப்படின்றவங்க போகலாம். பட் எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. சில கிரிவலமே இப்போ என்ன தெரியுமாப்பா, ஒரு 40% தான் பக்தியுடன் போகிறாங்க. மீதி 60% அவங்க கூப்பிட்டாங்க, எங்கள் சித்தி கூப்பிட்டாங்க, எங்கள் பெரியம்மா கூப்பிட்டாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, இப்படி தான் ஒரு கும்பல் கிரிவலம் போகிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அந்த தவறுகளை செய்யாதீங்க. இப்போ கிரிவலம் போகும்போது நிறைய பேர் ரிவர்ஸில் சுற்றணும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? எது கரெக்டு மேம்? கிரிவலம் போகிறது நம்ம கரெக்டான வழியில் தான் போகணும். நம்ம மனிதர்கள். ஸோ கிளாக் எப்படி போதோ அப்படி தான் போகணும். சித்தர்கள் மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸ் போவாங்க. ஸோ நம்ம சித்தர்கள் கிடையாது. அவங்க எல்லாமே திறந்தவங்க. நம்ம எதையும் திறக்கலை. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே இன்னும் வேணும்னு கேட்கறதுக்கு தான் சாமியை கும்பிடுறோம், விரதம் இருக்கிறோம், கிரிவலம் போகிறோம், மற்ற விஷயம் செய்கிறோம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம அந்த அளவுக்கு போகாத போது நம்ம கிளாக் வைஸ் தான் சுற்றமே தவிர ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றக்கூடாது. ஸோ நம்ம கிளாக் வைஸ் சுற்றுவோம், அவங்க ஆன்டி கிளாக் சுற்றும் போது அந்த சித்தர்களுடைய பார்வை அணுகிறதுக்கும் நமக்கு தெரியும். இப்போ அவங்களோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அவங்களுடைய பார்வை நம்ம மேலே படுமா படாது.
அதே மாதிரி கிரிவலம் போறதுனால கர்மா குறையுமா? கர்மா வந்து இருக்காது. அது வந்து அதனால தான் நெறைய பேர் வந்து கிரிவலம் போறாங்கன்னே சொல்றாங்க. அது உண்மைதான். என்ன அப்படின்னா, கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நெறைய கிரகங்கள் இருக்கு. நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய ஜோதிட ரீதியா சனி பகவான பார்க்குறோம், ராகுவ பார்க்குறோம், கேதுவ பார்க்குறோம். அவங்க எந்த வீட்ல உட்கார்ந்துருக்காங்க, யாரோட சேர்ந்திருக்காங்களோ அத பொறுத்தே நம்ம வாங்கி வந்த கர்மா அப்படின்னு சொல்றோம் நம்ம. கர்மாவ பத்தின ஒரு பெரிய டாபிக் நம்ம போலாம். அது ஒரு பெரிய டாபிக் அது. ஆனா, இது வந்து சனி பகவான்னாலே கால். ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளோட சோம்பேறித்தனத்த விட்டுட்டு, ஒரு பக்தி மார்க்கமா ஒரு விஷயத்த உள்நோக்கி நம்ம ஒரு பக்திய செலுத்தி நம்ம செய்றோமோ, நம்மளுடைய கர்மா கண்டிப்பாக குறையும், கரையும்ன்றதும் நம்பப்படுது. ஸோ நம்ம கிரிவலம் போகும்போது கர்மா ஏன் குறையுதுன்னா, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா பக்தியில இருக்கும். சிவனுடைய மந்திரத்த சொல்வோம். ஓம் நமச்சிவாய சொல்வோம். நம்மளுடைய அந்த தாட் ப்ராசஸிங் எல்லாமே ஒரு இடத்துல நம்ம யாரையுமே வந்து கெடுக்க மாட்டோம், பண்ண மாட்டோம். நம்மளுடைய அகங்காரம் குறையும். நீங்க ஒரு 14 கிலோமீட்டர் நடந்து போகும்போது உடல் எப்படி வலிக்கும். ஸோ அது அப்படியே நீங்க போக 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 உங்களுடைய அந்த அகங்காரம், கோவம், அப்புறம் இன்னொருத்தவங்கள கெடுக்கணும்னு நினைக்கிற இந்த எண்ணம் எல்லாம் நம்ம விட்டு போகணும். இதை விட்டு போயிட்டாலே நம்ம மேற்கொண்டு கர்மா சேர்த்துக்க மாட்டோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கர்மாவை கடவுள் பார்த்து நம்மளை கரைச்சிடுவார். கிரிவலம் வந்து ஒரு நபர் போறாங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் நன்மைகள் கிடைக்குமா? இல்ல அவங்க குடும்பத்துக்கும் நன்மை கிடைக்குமா? இல்ல. மோஸ்ட்டாக வந்து எப்பயுமே நான் சொல்கிறது என்ன, அவங்கவங்க செஞ்சது அவங்கவங்களுக்கு தான் பலன். பட் தாயாக இருந்தாங்கன்னா இந்த குடும்பத்துக்கு ஓரளவுக்கு போய் சேரும். தந்தையாக இருந்தால் ஓரளவுக்கு போய் சேரும். பலன் கொஞ்சம் வேண்டுதலை பொறுத்து தான் இருக்குது. மற்ற நாட்கள விட பௌர்ணமி கிரிவலம் வந்து ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது. அன்னைக்கு போனா தான் நெறைய நன்மைகள்லாம் கிடைக்கும்னு மக்கள் மத்தியில சொல்றாங்க. உண்மையாவே வந்து பௌர்ணமியோடைய சிறப்பு என்ன மேம்? ஆக்சுவலாக நான் பௌர்ணமியை தான் சொன்னேனே, சந்திரன். சந்திரன் வந்து முழு பிரகாசமாக இருப்பார். சந்திரன் பிரகாசமாக இருக்கும்போது நம்ம மனமும் புத்தியும் எல்லாமே தெளிவாக இருக்கும். தெளிவாக இருந்து ஒரு வேலை செய்யும்போது பர்ஃபெக்டாக இருக்குமா? பலன் கிடைக்குமா? ஸோ நம்ம அன்னைக்கு போய் தெளிவாக இருந்து கிரிவலம் போய் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல், நம்ம செய்யக்கூடிய சேவை, நம்ம செய்யக்கூடிய தானம், நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயம் பல்மடங்கு நமக்கு கொடுக்கும். அதனால தான் பௌர்ணமியில கிரிவலம் போவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நான் எப்பயுமே என்ன சொல்வேன்னா, பௌர்ணமி போங்க. எல்லாருமே இப்போ அங்கே லட்ச லட்சமாக விழும்போது நிறைய பிரச்சனை வருது. அதனால் அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க, ஜென்ம திதி அன்று போங்க. இல்லை அவங்க பிறந்திருப்பாங்கள்ல ஒரு கிழமைகள், 7 நாட்கள், அதில் ஏதாவது ஒரு கிழமை நீங்கள் பிறந்திருப்பீங்க, அந்த கிழமை அன்று போங்க. அதுவும் உங்களுக்கு ஈக்குவல் டு உங்களுடைய அந்த பௌர்ணமிக்கான பலனை கொடுக்கும். சிலர் அமாவாசையில் கூட போகலாம், பலன் கொடுக்கும். ஆனால் அமாவாசையில் சித்தர்கள் தான் கிரிவலம் போவாங்க. ஸோ அந்த பலனை கொடுக்கும். எதை வேணாலும் பண்ணுங்கள். கஜலட்சுமியோட ஜோதிடர் கஜலட்சுமி சொல்லக்கூடிய ஒரே விஷயம், 1000 வேண்டுதல், 1000 பரிகாரம், 1000 ஹோமம், 1000 பூஜை பண்ணாலும் தானம் மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும். தானம் மட்டும்தான் உங்களை செழிப்புடன் வாழ வைக்கும். உங்கள் கர்மாவை குறைக்கும். உங்கள் குலத்தை வாழ வைக்கும். ஸோ அதனால் உங்களை முடிந்த வரை ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுங்க. இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நாள் தானம் கொடுங்க. இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தானம் கொடுங்க. இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தானம் கொடுங்க. இல்லை ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது தானம் கொடுங்கன்றதான் என்னுடைய பாலிசி, நான் சொல்லக்கூடிய விஷயம். அதை பின்பற்றினாலே போதும், பல கர்மாக்கள் குறையும். இப்போ வந்து பக்தர்கள் வந்து கிரிவலம் போயிட்டு டைரெக்டாக வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லி போகிறவங்க இருக்காங்க. இல்லை கண்டிப்பாக கோயிலில் போயிட்டு அண்ணாமலையை தரிசிச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது ரெண்டுத்துல எது மேம் சரி? எதில் ரொம்ப நன்மைகள் கிடைக்கும்? இல்லை, நம்ம தான் சொல்லுவேன், திருவண்ணாமலை மலையே சிவன் தான். அப்போ அந்த மலையை சுற்றிட்டு வந்தாலே நமக்கு முழு பலன் கிடைக்கும். முடிஞ்சவங்க சாமி பார்க்க தெம்பு இருந்தால் போய் பாருங்கள். முடியாதவங்க ராஜகோபுரத்தை பார்த்தாலே போதும். ராஜகோபுரத்தில் மீறி வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த திருவண்ணாமலை மலையே சிவன் தான். பாருங்க, கைலாசத்தில் எப்படி மலையே சிவனாக இருக்கார், அந்த மாதிரி நம்மளோட கிரிவலம் மீன்ஸ் அண்ணாமலையே கிரிவல பாதை முழுக்குமே சிவன் தான். அதை தரிசனம் பண்ணாலே போதும். வாய்ப்பு இருக்கவங்க போயிட்டு வரலாம், தப்பு கிடையாது. முடியாதவங்க ராஜகோபுரத்தை வழிபட்டுட்டு வரலாம். அதுக்கு நான் இப்போ என்ன சொல்லுவேன்னா, முன்னாடியே வந்து சாமியை பார்த்துட்டு அப்புறம் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண சொல்வேன். நான்லாம் போனால் அப்படி தான் போவேன். ஏன்னா அப்போ தெம்பு நம்ம சாமியை நல்லா ஜாலியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரிவலம் போகலாம். நன்றி மேம். நன்றி.